அஞ்சலி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இத பாரு, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லு. மகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? உன்னை கஷ்டப்படுத்துறாரா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லக்கா. அஞ்சலி, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட எதையும் மறைக்காத. சொல்லு, என்ன விஷயம்? அஞ்சலி ப்ளீஸ், உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாத. இனிமே இந்த வீட்ல ஏன் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன். அப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். அஞ்சலி, என்னது இது அஞ்சலி? என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? வாட்ஸ் ராங் வித் யூ? ஐயோ, டென்ஷனா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச பொருள் உடைஞ்சா அப்படியே தலைக்கு சுறுசுறுன்னு ஏறுதோ? ஏறட்டும் ஏறட்டும் தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். அஞ்சலி, ஏன் அஞ்சலி இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? என்னாச்சு உனக்கு? அடடடடா, பாருங்களேன், நீங்க என்ன சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்றீங்களா? மகாஜனங்களே, இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? சார் என்ன பார்த்து சைக்கோன்னு சொல்றாரு. உங்களை பத்தி வெளியே சொன்னா உங்களை எல்லாருமே அப்படிதான்னு சொல்லுவாங்க. டேய், நீ சொல்ற இந்த கதையை நம்பி நான் அவளை ஏத்துக்கணுமா? அது டேய் போடா டேய். டேய், நான் ஒன்னும் கதை சொல்லலடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாருமே நம்ப முடியாத ஒன்ன சொல்லி அதை நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறல. என்ன அவளை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இனி அவ வேண்டாம். அவ என் லைஃப்ல வரவே கூடாது. மொத்தமா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். அப்படி நீ பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன்டா. பிரிஞ்சு போக விட மாட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவேன்? கைய காலை உடைச்சாவது வானதி கூட உன்னை இருக்க வைப்பேன்டா. எங்க ஒடரா பாப்போம். கை காலை உடைப்பியா? ஒடரா பாப்போம். ஒடரா. அருள் வேணாம் சொன்னா கேளு. என்னடா வேணா? என்கிட்ட நீ சொன்ன போய்க்கு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கணும். கை காலை உடைப்பியா? நான் உடைக்கிறேன்டா. டேய் டேய், கையெடு. ஒடடா. சொன்னா கேளு. அருள் வேணாம். சட்டை விடுறா. அடிடா பாப்போம். அடிடா. கையெடு. எடு. டேய் டேய். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அதான் சேஃபா வந்துட்டால. அப்புறம் என்ன? சேஃபா வந்துட்டாளா? நாம மட்டும் சரியான நேரத்துல போலனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா?
சரி அதை விடுங்க. நீங்க மட்டும் உடனே அவளை தேடுறதுக்கு வந்தீங்களா? ஜனாமா கம்பல் பண்ணதால தானே நீங்க என் கூட வந்தீங்க. நாம மட்டும் சரியான நேரத்துல வர்ஷினி அங்க பாக்கலனா அந்த பொறுக்கி பயலுங்க அவளை சின்ன பின்னா மாக்கிருப்பாங்க. அதை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க செய்யறது சரியானு உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? அன்பும் பொறுப்பும் சில சமயம் பாரமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் சேர்ந்தாதான் குடும்பம். எப்படி மேடம் உங்களால இப்படிலாம் யோசிக்க முடியுது? புரியல. இல்ல மேடம், எனக்காக தனியா ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆபீஸ்க்கு கூட வர வேணாம், வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி மேடம் உங்களால மட்டும் இவ்ளோ அன்பு காட்ட முடியுது? உங்களை நினைச்சா உடம்பெல்லாம் புல் அரிக்குது மேடம். நீங்க இப்படி ஒரு கேரக்டரானு எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. ஏன் மேடம், ஆதி சார்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன பாரதி, ஏதோ புதுசா கேக்குறீங்க? ஏன் உலகமே ஆதி தானே. அதனாலதான் அவர் உலகத்துல இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது உங்க பர்சனல் தான். இருந்தாலும் பாவே ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுட்டு கேக்குறேன். நீங்க உங்க வைஃபை பிரிஞ்சிருக்கீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாயிடும் சார். இல்ல மிஸ், என் வைஃப் ரொம்ப நல்லவ. ஆனா அவளை சுத்தி இருக்கதே ஒரு பணந்தின்னி கூட்டம். அதுதான் தப்பான கூட்டம். மற்ற விஷயத்துல எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறவ குடும்ப பாசனம் வந்துட்டா கண்ணை மூடிட்டு நம்பிடுவா. சர்வ சாதாரணமா பயன்படுத்தி அவளை பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அவளுக்கு இன்னும் புரியல. ஒரு நாள் புரியும் மிஸ். அப்படி புரிஞ்சா அவளுக்கு என்ன பத்தியும் புரியும். பாவைய கூட்டிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார்.
என்ன அயலி, நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் சித்தப்பா வேணாம். தப்பு பண்ணிட்ட அயலி. என்ன நீ அவமானப்படுத்தியிருக்க கூடாது. இதுக்காக உண்மையிலேயே நீ ரொம்ப வருத்தப்படுவ. ரொம்ப. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. என்ன பிடிக்காதவங்களும் எனக்கு பிடிக்காதவங்க மட்டும்தான் என்னோட அந்த முகத்தை பார்த்திருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் நீயும் பாப்ப, நீயும் பாப்ப, நீயும் பாப்ப. ஹலோ மேடம், உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லைனே கிடைக்கல. நல்ல வேலை மேடம், நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். உங்க போனை ட்ரேஸ் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற லொகேஷனை இன்ஸ்பெக்டர் செல்லதுரை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? அவர் அரெஸ்ட் பண்ண கிளம்பிட்டாங்களா? டீமோட கிளம்பிட்டாரு மேடம். ஆனா உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறதில்ல. உங்க ஹஸ்பண்ட என்கவுண்டர் பண்றத முடிவு பண்ணிருக்காங்க. சீக்கிரம் போய் உங்க ஹஸ்பண்ட எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுமதி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நிச்சயமா நான் என் ஹஸ்பண்ட காப்பாத்துவேன். ம். ஏய் சீனு, என்ன பண்ண போற? ஆசீர்வாதம் வாங்கணுமாயா? புருஷன் கால்ல பொண்டாட்டி விழலைன்னா பொண்டாட்டி கால்ல புருஷன் விழலாம்ல. ஆசீர்வாதம் பண்ணு. சரி சரி, நல்லா இரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16? எனக்கு ஓகே தான். இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய், முதல்ல பாலை குடி. போடா. ஒரு நிமிஷம். என்னடா ஃபுல் பாலையும் குடிச்சிட்ட? பாதி எனக்கு குடுக்கணும்ல. நீதானே சொன்ன வழக்கத்துல இங்க எதுவும் நடக்காதுன்னு, அதனால நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். என்னடா அப்படி பாக்குற? சீனு கிட்ட வராத. நான் வருவேன். சீனு கிட்ட வராத. வேண்டாம், வராதடா. ஏய், யார் இது? யாரு கேக்குறது? ஐயோ, நான் தான். நீயா? நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். சரி, நான் தான் தெரியுதுல்ல. இப்பயாவது கைய விட. சாரி 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 சாரி. வலிக்குதா? சாரி. ஆமா, எதுக்கு இப்படி வந்து கண்ணை மூடுற? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன? என்ன இது? பாரு, மாசம் நம்ம ஏஜென்சில வந்த பணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. இது எல்லாமே உன்னாலதான் தானா? நீ கொடுக்குற மோட்டிவேஷன்னால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும். என் லைஃப்ல நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும். கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 பே பண்ணணும். என்னது 500 ருபீஸா? ஆமாம்மா. நீயே ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம தவிச்சிட்டு இருக்க. இதுல யாருன்னு தெரியாத பொண்ணுக்கு 500 ரூபாய் தண்டனை எடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு பொண்ணு படிப்புக்காக செலவு பண்ற பணத்தை தண்டம்னு சொல்லாத. ஓகேவா செல்வி? இந்தாங்க சார். ஓகே, நீங்க போலாம். அட்மிஷன் லெட்டரும் ஐடி கார்டும் உங்க அட்ரஸ்க்கே அனுப்பிடுவோம். தேங்க்ஸ் சார். ஓகே. இரு ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணுகிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஏய், இரு வரேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. ஹலோ. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நம்ம குடும்பம் அழியணும்னு நினைக்கிற கொள்ளி கண்ணு, இந்த வீட்டை விட்டு எவ்வளவுதான் விரட்டினாலும் போமாட்டேன்னு அடம் பிடிச்சு இங்கேயே உட்கார்ந்துருக்கிற பிசினி கண்ணு, எந்த கண்ணும் படாம 2 பேரும் நல்லா இருக்கணும். திரும்பி பார்க்காம வாங்க. சூப்பர். அது சப்பாத்தி. சூப்பர். பின்னிட்ட வீரா. போய் 2 சப்பாத்தி போட்டு வா. இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா வீரா, 2 இல்ல, நல்ல 4 போடு. சூடா இருக்கட்டும். நீங்க வாங்க, திரும்பி பார்க்காம வாங்க. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். விஜி, சப்பாத்தி சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கு. வேண்டாமா? அப்புறம் என்ன, டர்ன் பண்ணி மைண்ட் வாய்ஸ் போட்டு டக்குன்னு டென்ஷன்ல போ. ஹலோ, சொல்லு டார்லிங். கீழே பாருடா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? பிரதர்ஸோட ஒரு பாண்டிங் சின்னதா. என்னது? குடிச்சுன்னு தொலைச்சிருவேன். நான் இல்ல, those two bad boys. எப்படி கீழே வருவ? டேய் வாடா, டேய் வாடா. டேய் நீ போ. அப்புறம் பேசல, வாடா. குடிச்சோ கொன்றுவேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. போங்க.
அப்பாடா போயிட்டா. அது எத்த அவளை உள்ள போடின்னு சொன்னேன். அவளு போயிட்டியா? கேட்டுச்சு. கால்ல அடிப்பட்ட ஆளு யாரையாவது இங்க அட்மிட் பண்ணாங்களா? ஆமா சார், ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க. குண்டு அடிப்பட்ட மாதிரி யாராவது இங்க அட்மிட் ஆனாங்களா? ஆமா சார். சரி, ஓகே. சார் நில்லுங்க சார். யோ, நான் ஒரு அக்யூஸ்ட தேடி வந்திருக்கிறேன். கால்ல குண்டடிப்பட்டதோட தப்பிச்சு வந்திருக்கான். சார் என் பொண்டாடி பிரசவத்துக்கு அட்மிட் ஆயிருக்கா சார். உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். கட்டின புருஷன் என்னைய உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். உங்களை எப்படி சார் உள்ள விடுவாங்க? சார் பிரசவம் முடிஞ்சு தாயும் குழந்தையும் நல்லபடியாக வெளியே வரட்டும் சார். அதுக்கப்புறம் உங்க கடமை செய்யுங்க சார். இப்போ உள்ள போவானா சார்? ப்ளீஸ் சார். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, நன்றிலாம் எதுக்கு? நல்லதுக்கு தானே போய் சொன்னோம். வரம்மா. சார் அந்த கார்த்திக் கெட்டவன் உன்னை ஏமாத்துறான்னு நீ வந்து சொன்னல்ல, அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்ன. ஆரம்பத்துல நான் உன்னை நம்பல, ஆனா கடைசியில நீ சொன்னது உண்மையா இருந்ததுல்ல. ஞாபகம் இருக்கா உனக்கு? Do you remember சண்முகம்? அன்னைக்கு நான் கேட்டப்போ என்ன சொன்ன நீ? என் மேல உனக்கு லவ், அதுவும் சின்ன வயசுல இருந்தே லவ்னு. ஆனா சிவபாலனுக்கும் வீராவுக்கும் நிச்சயம் லவ் எல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நீ சொன்ன மாதிரி அவன் தாலி கட்டினான் சொல்லு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத, ஆனா நீ நினைக்கிறது மட்டும்தான் சரிங்கிற அதே பிடிவாதத்தோட இரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ சண்முகம், அந்த கௌதம பத்தி சிவபாலன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னு வெய்யே, உன்னை விட சிவபாலன் ரொம்ப நல்லவன். அதான் பாரதி மேடமே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்கல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், மாலதிக்கும் வெங்கடேஷ்க்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு? இந்த இடம் தான் யோசிக்கக்கூடிய இடம். இதை இன்னும் நம்ம ஆழமா விசாரிச்சு பார்த்தா தெரியும். உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். மொத்தத்துல அறிவு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாலதி ஒரு மர்மமான பொண்ணாவே இருக்கா.
இல்லை அவளை பத்தின டீட்டெயில் ஸ்கூல்ல இருக்கும்ல அது ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பாளா? எல்லாமே வச்சு பார்த்தாச்சுல, எல்லாமே டூப்ளிகேட். போலியா? போலியா? அப்படின்னா இது எல்லாமே ஒரு நாடகமா? கடற்கரைக்கா? நீங்க போ சொன்னீங்களா பாட்டி? ஆமையா, இந்த ஆடி பௌர்ணமி அப்ப கல்யாணமானவங்க கடற்கரையில போய் உக்காந்து மனசு விட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அவங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது ஐதீகம். அதைத்தான் நான் சொன்னேன். போயிட்டு வந்துருங்கய்யா. போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். போயிட்டு வாங்கய்யா. சரிங்க பாட்டி, போலாம். ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பாடு எதுக்கு பாட்டி? சொல்லுங்க. சொல்றேன். இந்த ஆடி பௌர்ணமி அப்போ கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடெல்லாம் கையில எடுத்துட்டு போய் அந்த நிலா வெளிச்சத்துல உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டிங்க பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டே மனசு விட்டு பேசணும். அப்பதான் அந்த பௌர்ணமிக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதைத்தான் சொல்றா. சரி, ஓ சாப்பாடு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. சரிங்க பாட்டி, நான் வெயிட் பண்ணேன். இவர் என்ன இப்படி பதில் சொல்றாரு? இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த மைண்ட் செட்ல இருக்கிற மனுஷன் கிட்ட நம்ம காதல எப்படி எஃபெக்டிவா சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. ஒரே வழிதான். நான் என் மனசுல இருக்கிற லவ்வ சொல்லணும். நான் என் மனசுல இருந்து பேசினாதான் அவர் மனசுல காதல் வரும். கரெக்ட். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம மனசை ஓபன் பண்ணி நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதுதான். சீக்கிரம் லவ்வ சொல்லி தொலையண்டி, அப்பதான் உன்னை நான் கொல்லுவேன். இதெல்லாம் யார் செஞ்சது? நான் தான். நீயா? ஆமா, நான் தான் செஞ்சேன். ஏன் கேக்குற? இல்ல, இங்க வர்றதுக்கே உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன. பாட்டி தான் உனக்கு கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற. ரெண்டுமே உண்மைதான். பாட்டி கம்பல் பண்ணி போக சொன்னதும் நான் சமைச்சேன். நீயே மடக்கி மடக்கி இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அது அதெல்லாம் அப்படிதான். தப்பிச்சு
நான் உனக்கானவன் கிடையாது. ஏன் இப்படி சொல்ற? இல்ல, ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ அவ இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீயும் அதை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கும் இதுல விருப்பம் இல்லைனாலும் நீ நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். ரேவதி, உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா அது காதல்னு சொல்லிட முடியாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன்.
அஞ்சலி, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இத பாரு, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லு. மகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்றாரா? உன்னை கஷ்டப்படுத்துறாரா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லக்கா. அஞ்சலி, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட எதையும் மறைக்காத. சொல்லு, என்ன விஷயம்? அஞ்சலி ப்ளீஸ், உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாத. இனிமே இந்த வீட்ல ஏன் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓடுவேன், ஆடுவேன், பாடுவேன். அப்படி என்ன வேணாலும் பண்ணுவேன். அஞ்சலி, என்னது இது அஞ்சலி? என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? வாட்ஸ் ராங் வித் யூ? ஐயோ, டென்ஷனா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச பொருள் உடைஞ்சா அப்படியே தலைக்கு சுறுசுறுன்னு ஏறுதும். ஏறட்டும் ஏறட்டும் தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். அஞ்சலி, ஏன் அஞ்சலி இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? என்னாச்சு உனக்கு? அடடடடா, பாருங்களேன், நீங்க என்ன சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்றீங்களா? மகாஜனங்களே, இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? சார் என்ன பார்த்து சைக்கோன்னு சொல்றாரு. உங்களை பத்தி வெளியே சொன்னா உங்களை எல்லாருமே அப்படிதான்னு சொல்லுவாங்க. டேய், நீ சொல்ற இந்த கதையை நம்பி நான் அவளை ஏத்துக்கணுமா? அது டேய் போடா டேய். டேய், நான் ஒன்னும் கதை சொல்லலடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாருமே நம்ப முடியாத ஒன்ன சொல்லி அதை நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறல்ல? என்ன அவளை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா? டேய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இனி அவ வேண்டாம். அவ என் லைஃப்ல வரவே கூடாது. மொத்தமா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். அப்படி நீ பிரிஞ்சு போக நான் விட மாட்டேன்னா? பிரிஞ்சு போக விட மாட்டேன்னா என்னடா பண்ணுவேன்? இல்ல என்ன பண்ணுவேன்? கைய காலை உடைச்சாவது வானதி கூட உன்னை இருக்க வைப்பேன்டா. எங்க உடறா பாப்போம். கை காலை உடைப்பியா? உடறா பாப்போம். உடடா. அருள் வேணா சொன்னா கேளு. என்னடா வேணா? என்கிட்ட நீ சொன்ன பொய்க்கு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருக்கணும். கை காலை உடைப்பியா? நான் உடைக்கிறேன்டா. டேய், கையெடு. சொன்னா கேளு. அருள் வேணா. சட்டை விடுறா. அடிடா பாப்போம். அடிடா. கையெடு. எடு. ஏய்
என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அதான் அவன் சேஃபா வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? சேஃபா வந்துட்டாளா? நாம மட்டும் சரியான நேரத்துல போலனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? சரி, அதை விடுங்க. நீங்க மட்டும் உடனே அவளை தேடுறதுக்கு வந்தீங்களா? ஜனாமா கம்பல் பண்ணதால தானே நீங்க என் கூட வந்தீங்க. நாம மட்டும் சரியான நேரத்துல வர்ஷினி அங்க பாக்கலனா அந்த பொறுக்கி பயலுங்க அவளை சின்ன பின்ன மாக்கிருப்பாங்க. அதை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க செய்யறது சரியானு உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. என்ன யோசிக்கிறீங்க? அன்பும் பொறுப்பும் சில சமயம் பாரமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் சேர்ந்தாதான் குடும்பம். எப்படி மேடம் உங்களால இப்படிலாம் யோசிக்க முடியுது? புரியல. இல்ல மேடம், எனக்காக தனியா ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆபீஸ்க்கு கூட வர வேணாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி மேடம் உங்களால மட்டும் இவ்ளோ அன்பு காட்ட முடியுது? உங்களை நினைச்சா உடம்பெல்லாம் புல் அரிக்குது மேடம். நீங்க இப்படி ஒரு கேரக்டரானு எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. ஏன் மேடம், ஆதி சார்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன பாரதி, ஏதோ புதுசா கேக்குறீங்க? ஏன் உலகமே ஆதி தானே. அதனாலதான் அவர் உலகத்துல இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது உங்க பர்சனல் தான். இருந்தாலும் பாவே ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுட்டு கேக்குறேன். நீங்க உங்க வைஃபை பிரிஞ்சிருக்கீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாயிடும் சார். இல்ல மிஸ், என் வைஃப் ரொம்ப நல்லவ. ஆனா அவளை சுத்தி இருக்கதே ஒரு பணந்தின்னி கூட்டம். அதுதான் தப்பான கூட்டம். மற்ற விஷயத்துல எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறவ குடும்ப பாசனம் வந்துட்டா கண்ணை மூடிட்டு நம்பிடுவான். சர்வ சாதாரணமா பயன்படுத்தி அவளை பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அவளுக்கு இன்னும் புரியல. ஒரு நாள் புரியும் மிஸ். அப்படி புரிஞ்சா அவளுக்கு என்ன பத்தியும் புரியும்.
பாவைய கூட்டிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். என்ன எலி, நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் சித்தப்பா வேணாம். தப்பு பண்ணிட்ட அயலி, என்ன நீ அவமானப்படுத்திருக்க கூடாது. இதுக்காக உண்மையிலேயே நீ ரொம்ப வருத்தப்படுவ. ரொம்ப. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. என்ன பிடிக்காதவங்களும் எனக்கு பிடிக்காதவங்க மட்டும்தான் என்னோட அந்த முகத்தை பார்த்திருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் நீயும் பாப்ப, நீயும் பாப்ப, நீயும் பாப்ப. ஹலோ மேடம், உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், லைனே கிடைக்கல. நல்ல வேலை மேடம், நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். உங்க போனை ட்ரேஸ் பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற லொகேஷனை இன்ஸ்பெக்டர் செல்லதுரை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியா? அவர் அரெஸ்ட் பண்ண கிளம்பிட்டாங்களா? டீமோட கிளம்பிட்டாரு மேடம். ஆனா உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல. உங்க ஹஸ்பண்ட என்கவுண்டர் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. சீக்கிரம் போய் உங்க ஹஸ்பண்ட எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுமதி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நிச்சயமா நான் என் ஹஸ்பண்ட காப்பாத்துவேன். ஏய் சீனு, என்ன பண்ண போற? ஆசீர்வாதம் வாங்கணுமாயா? புருஷன் கால்ல பொண்டாட்டி விழலைன்னா பொண்டாட்டி கால்ல புருஷன் விழலாம்ல. ஆசீர்வாதம் பண்ணு. சரி சரி, நல்லா இரு. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16? எனக்கு ஓகே தான். இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய், முதல்ல பாலை குடி. போடா. ஒரு நிமிஷம். என்னடா ஃபுல் பாலையும் குடிச்சிட்ட? பாதி எனக்கு குடுக்கணும்ல. நீதானே சொன்ன வழக்கத்துல இங்க எதுவும் நடக்காதுன்னு, அதனால நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன். என்னடா அப்படி பாக்குற? சீனு கிட்ட வராத. நான் வருவேன். சீனு கிட்ட வராத. வேண்டாம், வராதடா. ஏய், யார் இது? ஐயோ, நான் தான். நீயா? நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். சரி, நான் தான் தெரியுதுல்ல, இப்பயாவது கைய விட. சாரி 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 சாரி, வலிக்குதா? சாரி. ஆமா, எதுக்கு இப்படி வந்து கண்ணு மூடுற? ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன? என்ன இது? பாரு, மாசம் நம்ம ஏஜென்சில வந்த பணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. இது எல்லாமே உன்னாலதான் தானா? நீ கொடுக்குற மோட்டிவேஷனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும், என் லைஃப்ல நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும். கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 பே பண்ணணும். என்னது 500 ருபீஸா? ஆமாமா. நீயே ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம தவிச்சிட்டு இருக்க. இதுல யாருன்னு தெரியாத பொண்ணுக்கு 500 ரூபாய் தண்டனை எடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு பொண்ணு படிப்புக்காக செலவு பண்ற பணத்தை தண்டம்னு சொல்லாத. ஓகேவா செல்வி? இந்தாங்க சார். ஓகே, நீங்க போலாம். அட்மிஷன் லெட்டரும் ஐடி கார்டும் உங்க அட்ரஸ்க்கே அனுப்பிடுவோம். தேங்க்ஸ் சார். ஓகே. இரு ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணுகிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஹேய், இரு வரேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. ஹலோ. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நம்ம குடும்பம் அழியணும்னு நினைக்கிற கொள்ளி கண்ணு, இந்த வீட்டை விட்டு எவ்வளவுதான் விரட்டினாலும் போமாட்டேன்னு அடம் பிடிச்சு இங்கேயே உட்கார்ந்துருக்கிற பிசினி கண்ணு, எந்த கண்ணும் படாம 2 பேரும் நல்லா இருக்கணும். திரும்பி பார்க்காம வாங்க. சூப்பர். அது சப்பாத்தி. சூப்பர். பின்னிட்ட வீரா. போய் 2 சப்பாத்தி போட்டு வா. இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா வீரா, 2 இல்ல, நல்ல 4 போடு. சூடா இருக்கட்டும். நீங்க வாங்க, திரும்பி பார்க்காம வாங்க. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். விஜி, சப்பாத்தி சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கு. வேண்டாமா? அப்புறம் என்ன, டர்ன் பண்ணி மைண்ட் வாய்ஸ் போட்டு டக்குன்னு டென்ஷன்ல போ. ஹலோ, சொல்லு டார்லிங். கீழே பாருடா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? பிரதர்ஸோட ஒரு பாண்டிங் சின்னதா. என்னது? குடிச்சுன தொலைச்சிருவேன். நான் இல்ல, தோஸ் டூ பேட் பாய்ஸ். எப்படி கீழே வருவ? டேய் வாடா, டேய் வாடா. டேய் நீ போ. அப்புறம் பேசல, வாடா. குடிச்சோ கொன்றுவேன். சீக்கிரம் வீட்டுக்கு வா. போங்க.
அப்பாடா போயிட்டா. அது கெத்தா அவளை உள்ள போடின்னு சொன்னேன். அவளு சொல்லிட்டியா? கேட்டுச்சு. கால்ல அடிபட்ட ஆளு யாரையாவது இங்க அட்மிட் பண்ணாங்களா? ஆமா சார், ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொல்லுங்க. குண்டு அடிபட்ட மாதிரி யாராவது இங்க அட்மிட் ஆனாங்களா? ஆமா சார். சரி, ஓகே. சார் நில்லுங்க சார். யோ, நான் ஒரு அக்யூஸ்ட தேடி வந்திருக்கிறேன். கால்ல குண்டடிப்பட்டதோட தப்பிச்சு வந்திருக்கான். சார் என் பொண்டாடி பிரசவத்துக்கு அட்மிட் ஆயிருக்கா சார். உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். கட்டின புருஷன் என்னைய உள்ள விட மாட்டேங்கிறாங்க சார். உங்களை எப்படி சார் உள்ள விடுவாங்க? சார் பிரசவம் முடிஞ்சு தாயும் குழந்தையும் நல்லபடியா வெளியே வரட்டும் சார். அதுக்கப்புறம் உங்க கடமை செய்யுங்க சார். இப்போ உள்ள போவானா சார், ப்ளீஸ் சார். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, நன்றிலாம் எதுக்கு? நல்லதுக்கு தானே போய் சொன்னோம். வரம்மா. சார் அந்த கார்த்திக் கெட்டவன் உன்னை ஏமாத்துறான்னு நீ வந்து சொன்னல்ல, அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்ன. ஆரம்பத்துல நான் உன்னை நம்பல, ஆனா கடைசியில நீ சொன்னது உண்மையா இருந்ததுல. ஞாபகம் இருக்கா உனக்கு? Do you remember சண்முகம்? அன்னைக்கு நான் கேட்டப்போ என்ன சொன்ன நீ? என் மேல உனக்கு லவ், அதுவும் சின்ன வயசுல இருந்தே லவ்னு. ஆனா சிவபாலனுக்கும் வீராவுக்கும் நிச்சயம் லவ் எல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நீ சொன்ன மாதிரி அவன் தாலி கட்டினான் சொல்லு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத, ஆனா நீ நினைக்கிறது மட்டும்தான் சரிங்கிற அதே பிடிவாதத்தோட இரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ சண்முகம், அந்த கௌதம பத்தி சிவபாலன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னு வெய்யே, உன்னை விட சிவபாலன் ரொம்ப நல்லவன். அதான் பாரதி மேடமே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டாங்கல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். மாலதிக்கும் வெங்கடேஷ்க்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு? இந்த இடம் தான் யோசிக்கக்கூடிய இடம். இதை இன்னும் நம்ம ஆழமா விசாரிச்சு பார்த்தா தெரியும். உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். மொத்தத்துல அறிவு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாலதி ஒரு மர்மமான பொண்ணாவே இருக்கா.
இல்லை அவளை பத்தின டீட்டெயில் ஸ்கூல்ல இருக்கும்ல அது ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பலா? எல்லாமே வச்சு பார்த்தாச்சுல, எல்லாமே டூப்ளிகேட். போலியா? போலியா? அப்படின்னா இது எல்லாமே ஒரு நாடகமா? கடற்கரைக்கா? ப்ளீஸ் பாட்டி, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க போ சொன்னீங்களா பாட்டி? ஆமையா, இந்த ஆடி பௌர்ணமி அப்ப கல்யாணமானவங்க கடற்கரையில போய் உக்காந்து மனசு விட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அவங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது ஐதீகம். அதைத்தான் நான் சொன்னேன். போயிட்டு வந்துருங்கய்யா. போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். போயிட்டு வாங்கய்யா. ஓ சரிங்க பாட்டி. ஒரு நிமிஷம் இரு, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பாடு எதுக்கு பாட்டி? சொல்லுங்க. சொல்றேன். இந்த ஆடி பௌர்ணமி அப்போ கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடெல்லாம் கையில எடுத்துட்டு போய் அந்த நிலா வெளிச்சத்துல உக்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டிங்க பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டே மனசு விட்டு பேசணும். அப்பதான் அந்த பௌர்ணமிக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதைத்தான் சொல்றா. சரி போ, சாப்பாடு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. சரிங்க பாட்டி, நான் வெயிட் பண்ணேன். இவர் என்ன இப்படி பதில் சொல்றாரு? இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த மைண்ட் செட்ல இருக்கிற மனுஷன் கிட்ட நம்ம காதலை எப்படி எஃபெக்டிவா சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. ஒரே வழிதான். நான் என் மனசுல இருக்கிற லவ்வ சொல்லணும். நான் என் மனசுல இருந்து பேசினாதான் அவர் மனசுல காதல் வரும். கரெக்ட். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம மனசை ஓபன் பண்ணி நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதுதான். சீக்கிரம் லவ்வ சொல்லி தொலையண்டி, அப்பதான் உன்னை நான் கொல்லுவேன். இதெல்லாம் யார் செஞ்சது? நான் தான். நீயா? ஆமா, நான் தான் செஞ்சேன். ஏன் கேக்குற? இல்ல, இங்க வர்றதுக்கே உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன. பாட்டி தான் உனக்கு கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற. ரெண்டுமே உண்மைதான். பாட்டி கம்பல் பண்ணி போக சொன்னதும் நான் சமைச்சேன். நீயே மடக்கி மடக்கி இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அது அதெல்லாம் அப்படிதான். தப்பிச்சு
உனக்கானவன் கிடையாது. ஏன் இப்படி சொல்ற? இல்ல, ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ அவ இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீயும் அதை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கும் இதுல விருப்பம் இல்லைனாலும் நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். ரேவதி, உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா அது காதல்னு சொல்லிட முடியாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.